வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது நாணமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அதிகாரம் 8, திருவசனங்கள் 1-10 வரை. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனூத்தா பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. They ate as much as they wanted. அவர்கள் வயிறார உண்டார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, வானவர் உணவிது வழி நடப்போருக்கும் உணவாயிற்றே. புனித தாமஸ் அக்வினாஸுடைய அருமையான வார்த்தைகள். இட்ஸ் எ ஹெவன்லி ஃபுட். ஆனால் நமக்கும் இறைவன் அதை கொடுத்திருக்கிறார். அதனுடைய மேன்மையை உணர வேண்டும். ஆகவேதான் நற்கருணை விழா நடத்துகின்றோம், நற்கருணை மாநாடு நடத்துகிறோம், நற்கருணை பவனி நடத்துகிறோம். இன்னும் அதிகமாக நற்கருணையை பற்றி நாம் பல மறையுரைகளை கேட்டிருக்கிறோம். அதன் மீது ஆழமான பக்தியை கொண்டிருக்க வேண்டும். The Eucharist, one bread that provides medicine of immortality, antidote for death, and food that makes us live forever in Jesus Christ. Ignatius of Antioch. தேவனர் கருணை நம் வாழ்வின் உணவு. அது அளிப்பது அமரத்துவ வாழ்வின் மருந்து, மரணத்தின் மாற்று மருந்து, மேலும் அழியாம் வாழ்வின் நிலையான உணவாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நற்கருணை பற்றி பல புதுமைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். சமீபத்தில் எங்களுக்கு நடந்த ஆண்டு தியானத்தில் இந்த மறையுரையாளர் ஒரு புதிய கருத்தை தெரிவித்தார். மனிதர்களை ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அநேக கேமராக்கள் எல்லாம் தானாகவே எல்லாவற்றையும் செய்து கொள்ளும். ஜூம் செய்வது, ஃபோக்கஸ் செய்வது, சரியாக அந்த எடுக்கக்கூடிய படத்தை கிளியர் செய்வது எல்லாம் மிக மிக நுண்ணியமாக, துல்லியமாக. ஆச்சரியம்.
அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேமரா ஒரு மனிதனை ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதாம். அது விலை கொஞ்ச நஞ்சம் இல்லை, 90 லட்சம் தான் அப்படின்னாரு. அந்த ஒளிவட்டம் மனிதனை சுற்றி இருக்கும் பொழுது அவன் உயிரோடு இருக்கிறான். ஒளிவட்டம் குறைய குறைய அவனுள் இருக்கக்கூடிய உயிர் குறைந்து கொண்டு போகிறது. அப்படி ஒரு மருத்துவர் இதை கண்டுபிடித்த ஒரு ரஷ்யன், இந்த ஃபோட்டோவை இந்த கேமராவை கண்டுபிடித்தவர், அவருக்கு இறை பக்தி கிடையாது, ஒரு எத்தேயிஸ்ட். அவர் தன்னுடைய நண்பரோ அல்லது உற்ற சொந்தக்காரரோ ஒருவர் இறக்கின்ற சமயத்தில் அவரை ஃபோட்டோ எடுக்கின்றார். அந்த ஒளிவட்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு வருகிறது, அவருடைய உயிர் போகிறது என்பதற்கு அர்த்தம். அடுத்த நாள் வந்து பார்க்குறது அந்த கேமராவில் அதிகமான வெளிச்சம் அவரை சுற்றி இருக்கிறது. இது எப்படி சாத்தியம், என்ன ஆச்சு, திடீர்னு அவருக்கு உயிர் மறுபடியும் கிடைக்கிறதா என்று யோசிக்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது அவருக்கு நன்மை வழங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இறுதி உணவாக அவஸ்தை கொடுத்து நன்மை கொடுத்திருக்கிறார் அருட்பணியாளர். அப்படியா, அவனுக்கு ஆச்சரியம். எங்கே மறுபடியும் அடுத்த நாள் அதே போன்று செய்ய சொல்கிறார். அடுத்த நாளும் அவருக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் பிரகாசமாக அந்த ஒளியானது இருந்தது. அப்போ அந்த ஒளியை கொடுத்தது, உயிரை கொடுத்தது நற்கருணை என்பதை அவரால் திண்ணமாக நம்ப முடிந்தது. அவருடைய ஆணவ போக்கு, அறியாமை, இந்த விசுவாசமின்மை எல்லாம் காற்றில் அடித்து கொண்டு போனது போல போய்விடும். நற்கருணை அவ்வளவு வல்லமை மிக்கது என்பது ப்ரூவ் செய்யப்படுகிறது, நிரூபிக்கப்படுகிறது. ஆகவேதான் பாருங்கள், இது வாழ்வின் மருந்து. இதை விசுவாசத்தோடு நம்பி செபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது சாத்தியம். பல புதுமைகளை ஆண்டவர் செய்து கொண்டு வருகின்றார். எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் செய்கின்றவர் இங்கு நம் அருகில் இருக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்வதில்லை. பசிலிக்கா உருவாக்கும் பொழுது அந்த பசிலிக்காவில் நடக்கின்ற புதுமைகளை எழுதி வைக்க வேண்டும், ரெக்கார்ட், உண்மையான சாட்சியங்கள். அப்பொழுதுதான் ஆரம்பித்தோம். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்க வேண்டும் நிச்சயமாக. அப்படி முதலாக நாங்கள் பதிவு செய்த ஒரு புதுமை, முகத்திலே கேன்சர், ஃபேஷியல் கேன்சர். இந்த 2 கண்ணமும் கருவாடு மாறி கருத்து போய் இருந்தது. அந்த இளம்பெண் தன் முகத்தை மூடிக்கொண்டு வந்தாள். தயவுசெய்து எனக்காக ஜெபியுங்கள் என்று. கிட்டே வரும்பொழுதே ஒரு அருவருப்பான நாற்றம். தினமும் நற்கருணை நாதரிடம் வந்து அவள் ஜெபித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேன்சர் குணமானது. எந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பெற்றாரோ, பிம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பெற்றார். அந்த மருத்துவமனையிலேயே அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டது. இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நற்கருணைநாதர் வல்லமை உள்ளவர், புற்றுநோயை கூட குணமாக்கக்கூடியவர். ஆகவே அத்தகைய ஒரு விசுவாசம் நம்மில் இருக்குமானால், அநேகர், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த தொலைக்காட்சியில் பார்ப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்மால் தொட முடியாது, குருவானவர் மட்டும்தான் இதை தூக்கி உயர்த்தி காட்டி ஆசீர்வதிக்கின்றார், மற்றவர்கள் தொடக்கூடாது, தொட முடியாது. ஆனால் டிவி பெட்டியில் நிச்சயமாக அதை தொட முடியும். அப்படி அநேகர் தொட்டு ஜெபித்து குணம் பெற்றதையும் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தக்கூடிய உண்மைகள். He who splits his bread with the poor becomes a part of he who for us wanted to be poor. The Lord was poor. Don't be afraid of poverty. Saint Gregory of Nyssa. ஏழைகளோடு உணவை பகிரும் பொழுது ஏழைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்துவரின் பகுதியாக மாறுகிறோம்.
நம் ஆண்டவர் ஏழையாயிருந்தார், ஏழையாயிருக்க அஞ்ச வேண்டாம். ஏழையாயிருப்பது என்றால் தன்னையே தாரை வார்த்தல், கொடுத்தல், நம்மிடம் இருப்பதை கொடுத்தல், பகிர்தல். அந்த சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்க முன்வந்தான். அந்த கூட்டத்திலே பற்றாக்குறை இல்லை. எல்லோரும் நிச்சயமாக கொஞ்ச நஞ்சம் வைத்திருப்பார்கள். ஆனால் அதை பகிர்வதற்கு மனமில்லை. பகிராக்குறைதான் இருந்ததே தவிர பற்றாக்குறை இல்லை. பகிர்ந்த பொழுது என்ன ஆனது? எந்த சிறுவன் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்தானோ அதை வைத்துத்தானே ஆண்டவர் ஐயா உணவளித்தார். இப்படி பகிரப்படுகின்ற உணவோ அல்லது பகிரப்படுகின்ற உணர்வுகளோ அது பல மடங்கு பெருகிறது. ஆகவேதான் மகிழ்ச்சி பகிரும் பொழுது இரட்டிப்பாகிறது, துன்பம் பகிரப்படும் பொழுது குறைகிறது. துக்கமான நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு சாவு, அங்கே வந்து அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். அந்த உட்கார்ந்து இருப்பது எதை காட்டுகிறது? அவருடைய பிரசன்னம் அந்த துக்கத்திலே பங்கு பெறுவது. இந்த துக்கத்திலே நான் பகிர்கிறேன் என்னும் பொழுது துக்கம் குறைகிறது. ஆகவே இந்த பகிர்தல் என்பதுதான் நற்கருணை நமக்கு தருகின்ற ஒரு ஆழமான பாடம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, பகிர்ந்து உண்டால் பசியாறும். ஆகவே மனிதனுக்கு அத்தியாவசியமானது உணவு. இந்த உணவு மட்டும்தான் கொடுத்தால் உடனே போதும் என்று சொல்லுவோம். மீதி சொத்து பத்து காசு பணத்தெல்லாம் பாருங்க, இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஒரு சைக்கிள் இருக்குதா இன்னொரு சைக்கிள், ஒரு 2 வீலர் இருக்குதா இன்னொரு 2 வீலர், ஒரு கார் இருக்குதா இன்னொரு கார், 2 கார் 3 கார், இப்படி எல்லாம் இந்த செல்வத்தை பெருக்கிக் கொண்டே செல்வது மனிதனுடைய உள்ளம். ஆனால் வயிற்றுக்கு ஈயப்படும் பொழுது அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, போதும், இது மட்டும்தான் போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலே கடவுள் அமைத்து வைத்திருக்கிறார் பாருங்கள். Nothing begins and nothing ends, for that is not paid with mourn. For are born in others' pain, perish in our own. Francis Thompson. துயரமின்றி எந்த துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏனெனில் பிறர் துன்பத்தில் நாம் பிறக்கின்றோம், நம் துன்பத்தில் அழிகிறோம். துன்பங்கள் நாம் நமக்கு நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். நன்மையும் தீதும் பிறர் தர வாரா என்பது அருமையான உண்மை. அதை ஆதி பெற்றோர் தங்களுடைய தவற்றினாலே தானே வரவழைத்துக் கொண்டார்கள். ஆக தவற்றிலிருந்து திருந்துவதும் தப்பிலிருந்து திருத்திக் கொள்வதும் நம்முடைய கடமையாக இருத்தல் வேண்டும். அதற்கு நல்ல காலம், தவக்காலம் அடுத்த வாரத்தில் புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். இவைகளை உணர்ந்து செயல்பட மறுபடியும் ஒரு அழைப்பு நமக்கு கிடைக்கிறது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you alone can satisfy the hunger in our lives. Fill me with grateful joy and eager longing for the true heavenly bread which gives health, strength and wholeness to body and soul. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் வாழ்வின் பசியை நீர் மட்டுமே தணிக்க வல்லவர். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வலிமை, முழுமை, நலமளிக்கும் வானக உணவை, ஆசிக்கும் ஆவலையும் நன்றி கலந்த மகிழ்ச்சியையும் என்னில் நிரப்பும். உம்மையே எமக்காக முழுமையாக தருவதற்காக இந்த நற்கருணையை ஏற்படுத்தி அதை பகிரச் செய்கின்றேன். இந்த வியத்தகு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். அதன் வழியாக நீர் பெற்ற அந்த மகிமையான உயிர்த்தெழுதல் இவைகள் எங்கள் வாழ்வின் சித்தாந்தமாக, எங்களுடைய விசுவாசத்தின் மறைபொருளாக அமைந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் உம்மை பிறருக்கு பிரதிபலிக்கவும் செய்தருளும். இதன் வழியாக நாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.
ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையை ஏற்பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையை ஏற்பாயோ பலியாக. நன்றி எழுந்திருப்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க.